இருட்டு அறைக்குள் ஆகாஷின் அந்த ஒற்றை பிடி அவளின் ஆன்மாவையே உலுக்கிவிட்டது. சுவரோரம் இருந்த ஆணிகள் மாட்டி ஜாக்கெட் கிழிந்த அந்த சத்தம் அவளது காதுகளில் பேரடியாக விழுந்தது. ஒரு பெண்ணாக அந்த தனிமையில் ஒரு அந்நிய ஆணின் முன்னால் தன் உடல் வெளிப்பட்டதை உணர்ந்த நொடி அவள் செத்து பிழைத்தாள். கைகள் நடுங்க தன் மானத்தை காக்க அவள் போராடிய அந்த வேகம் அவளது இயலாமையை காட்டியது. ஆனால் ஆகாஷ், அவனது பார்வையில் காமம் இல்லை, மாறாக ஒருவிதமான வெறுமையும் ஒரு மருத்துவனின் கூர்மையுமான ஆய்வும் மட்டுமே இருந்தது. ஆயிரக்கணக்கான பெண்களின் உடல்களை அறுவை சிகிச்சை மேஜையில் பார்த்த அவனுக்கு சிதைந்த அந்த ஆடை எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆண்கள் என்றாலே அங்கங்களை மேய்பவர்கள் என்று நினைத்திருந்த புவனாவிற்கும் இவனது இந்த உயிரற்ற பார்வை ஒரு விசித்திரமான நடுக்கத்தை கொடுத்தது. யார் நீ? எதுக்காக இங்கே வந்த? எப்படி இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச? ஆகாஷின் குரலோ அதிகாரத்தில் அவளை அதட்டியது. அவள் மூச்சிரைக்க பயத்தில் விக்கித்து போய், சார் சார், என்னை கொஞ்சம் ரவுடிங்க துரத்திட்டு வந்தாங்க, உயிர் தப்பிக்க வேற வழி தெரியல சார், அதான் என்று தடுமாறி சொன்னாள். ரவுடிகளா? உன்னையா? என்று அவன் அவளை ஏளனமாக பார்த்தான். எதுக்காக உன்னை துரத்தணும்? நீ என்ன அவ்வளோ பெரிய அழகியா? அவள் கலங்கிய கண்களோடு, என்னோட சித்தப்பாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க சார், அதான் தப்பிச்சு ஓடி வந்தேன் என்றாள். அப்போதுதான் ஆகாஷ் அவளது முகத்தை முதலாக கவனித்தான். இருட்டில் மங்கலாக தெரிந்த அவளது முகம் கருப்பாக இருந்தது. ஆனால் அந்த தோல் நிறம் அவனது மருத்துவ கண்களுக்கு செயற்கையாக தெரிந்தது. புகைப்பிடித்தது போல கருத்த உதடுகள், மெலிந்த தேகம், பார்ப்பதற்கு சற்றும் வசீகரமில்லாத தோற்றம். ஆனால் அவளது கண்கள் அந்த அசிங்கமான முகத்திற்கு சற்றும் சம்பந்தமில்லாத காந்தம் போல சுண்டி இழுக்கும் மாய கண்கள். அவனது பார்வை அவளது மேனியை கடந்து அந்த கண்களில் நிலைத்தது. தன்னை அறியாமல் ஒரு கசப்பான சிரிப்பை உதிர்த்த ஆகாஷ், ஏய், பார்க்குறதுக்கு இப்படி இருக்க? உன்னை எதுக்காக உங்கள் சித்தப்பா கட்டிக்கணும்னு நினைக்கிறாரு? அவரு உன்னை விட கேவலமான ஆளா என்று கேட்டான். அவளோ எதுவும் சொல்ல முடியாமல் தலை குனிந்து தேம்பி நின்றாள். அந்த நேரத்திலும் அவன் அவளது உடலின் அமைப்பை ஒரு மருத்துவனாகவே பார்த்தான். உணர்ச்சிகளற்ற ஒரு பிம்பமாக அங்கிருந்த அலமாரியை திறந்து ஒரு போர்வையை எடுத்து அவள் மீது வீசினான். தா, இதை வச்சு மூடிக்க, ரொம்ப நெழியாத. ஆமாம், உனக்கு எந்த ஊர்? உன்னை இந்த ஊரில் நான் பார்த்ததே இல்லையே. சார், நான் வேற ஊர். ட்ரெயின் ஏறி தப்பிச்சு வரும்போது ரவுடிங்க துரத்துனாங்க. அப்படியே இந்த காட்டுப்பாதை வழியாக ஓடி வந்தேன். இந்த இடம் பாதுகாப்பாக தெரிஞ்சுது என்றாள் அவள். ஆகாஷ் நக்கலாக அவளை பார்த்து, ஒருவேளை நானும் அந்த ரவுடிகளில் போல ஒருத்தனா இருந்தா என்ன செய்வ என்று கேட்டான். அவளோ கெஞ்சும் குரலில், சார், உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் இங்கே ஏதோ இல்லீகல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ப்ளீஸ் சார், நான் உங்களை எங்கேயும் காட்டி கொடுக்க மாட்டேன், என்னை விட்டுடுங்க என்று மண்டியிட்டாள் அவள். ஆகாஷ் ஒரு கணம் அமைதியாகி, நான் ஒன்றும் திருட்டு வேலை பண்ணலை, இது என்னோட லேபு, கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கட்டுமேனு இங்கே வச்சிருக்கேன் என்று விளக்கம் கொடுக்க தொடங்கினான். ஆனால் அடுத்த நொடியே அவனது மனசாட்சி அவனிடம் கேட்டது, நான் இதுக்கு இவகிட்ட விளக்கம் கொடுக்கணும்? இவ என்ன தப்பாக நினச்சா எனக்கு என்ன? அந்த இருட்டு அறைக்குள்ளும் மௌனம் நிலவியது. ஆகாஷின் அந்த அசுர கண்களும் புவனேஸ்வரியின் அந்த மர்மமான கண்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்க தயங்கின. சார், ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க என்று புவனேஸ்வரி மீண்டும் தழுதழுத்த குரலில் கெஞ்சினாள். அவளது கண்கள் பயத்தில் நிலைக்குத்தி இருந்தன. ஆகாஷோ அவளை ஒரு நிமிடம் உற்று பார்த்தான். அவனது பார்வையில் கோபத்தை விட ஒரு விதமான ஏளனம் தெரிந்தது. இப்படியே எங்கே போக போற என்று கேட்டான். இங்கே ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார், அங்கே தான் போக போகிறேன். என் வாழ்க்கையில் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னை எதுவும் பண்ணிடாதுங்க சார் என்று அவள் விக்கித்து நின்றாள். ஆண்களை மயக்கும் நோக்கம் அவளது குரலில் எள்ளளவும் இல்லை. இதுவரை அவள் சந்தித்த ஆண்களுக்கும் இவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதை அவளது உள்ளுணர்வு உணர்த்தியது. ஒரு பெண்ணின் உடை நழுவிய நிலையில் இருந்தும் அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் யதார்த்தமாக பேசும் முதல் ஆண் இவன்தான் என்பது அவளுக்கு ஒரு சிறிய நிம்மதியை கொடுத்தது. உன்னோட பேர் என்ன என்று அவன் கராராக கேட்டான். அவள் தயங்கி தயங்கி, புவனேஸ்வரி சார் என்று சொன்னாள். ஆகாஷ் அவளது கிழிந்த ஜாக்கெட்டை ஒரு முறை பார்த்துவிட்டு, இப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடவா வெளியே போக போற என்று கேட்டான்.
இல்லை சார், பையில் வேற துணி இருக்குது, நான் எங்கேயாவது ஓரமாக போய் மாற்றிக்கிட்டு போயிடுவேன் என்றாள் அவள். இங்கேயே மாற்றிக்கோ, நான் வெளியே நிற்கிறேன், மாற்றி முடிச்சதும் சொல்லு என்று சொல்லிவிட்டு அவன் நகர முயன்றான். புவனாவோ தயங்கி நிற்பதை பார்த்து அவன் மீண்டும் திரும்பினான். பயப்படாத, இங்கே கேமரா எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ பெரிய அழகி நினச்சி பயப்படுற. இங்கே நீயும் நானும் மட்டும்தான் தனியாக இருக்கோம். நான் நினச்சிருந்தா உன்னை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ கூட உனக்கு புரியலையா? எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. போய் துணியை மாற்றிட்டு கூப்பிடு. இது காட்டுப்பாதை, இங்கெல்லாம் பொண்ணுங்க தனியாக நிற்கக்கூடாது. நானே உன்னை போக வேண்டிய இடத்துல கொண்டு விட்டுடுறேன் என்று ஒரு மனிதனாக பேசினான். அவளது மனதில் சிறு தைரியம் பிறந்தது. வேகமாக உடையை மாற்றிவிட்டு அவனுடன் காரில் ஏறி புறப்பட்டாள். ஹாஸ்டலில் அவளை இறக்கிவிட்டு கார் நிறுத்தத்திலிருந்து அவள் அறைக்கு செல்வது வரை அனைத்து ஏற்பாடுகளையும் ஒரு பொறுப்பான ஆளாக முன்னின்று செய்தான் ஆகாஷ். எல்லாம் முடிந்த பிறகு அவள் அருகில் வந்து மிரட்டலாக சொன்னான். என்னடா இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் செய்கிறேன்னு பார்க்குறியா? என்னை பற்றி ஏதாவது விஷயம் வெளியே யாருக்காவது தெரிஞ்சது, அடுத்த நிமிஷம் நீ இருக்க மாட்ட என்று அசுரத்தனமாக எச்சரித்துவிட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் நகர்ந்தான். தன்னை காக்க வந்தவன் ஒரு அசுரன் போல தெரிந்தாலும் தனது மானம் காப்பாற்றப்பட்ட நிம்மதியில் புவனேஸ்வரி பெருமூச்சு விட்டாள். அவளை அங்கு விட்டுவிட்டு அவன் மருத்துவமனைக்கு சென்றான். மருத்துவமனையின் அந்த தீவிர சிகிச்சை பிரிவின் கதவுகள் மெல்ல திறந்தன. உள்ளே நிலவிய அந்த சத்தங்களுக்கு நடுவே வெளியே போய் கிடந்த தன் தந்தையை பார்த்தபோது அவன் நெஞ்சம் கனத்தது. அவர் உடலின் ஒவ்வொரு அணுவும் இரத்தத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. அவருக்கு தொடர்ந்து இரத்தம் ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், இல்லையெனில் அந்த இதயம் எப்போது வேண்டுமானாலும் துடிப்பதை நிறுத்தி கொள்ளும் என்ற கசப்பான உண்மை ஆகாஷுக்கு நன்றாகவே தெரியும். ஆகாஷ் அருகில் சென்றதும் அவர் கண்கள் மெல்ல திறந்தன. ஆக்சிஜன் முகமூடிக்குள்ளிருந்து கசிந்த அந்த மெல்லிய குரலில் மீண்டும் அதே ஏக்கம். ஆகாஷ், என்னடா உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு? நீ எப்படா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போற? நீ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் என் மனசு நிம்மதியாகும், என் உடம்பும் ஒத்துழைக்கும். வழக்கமாக தந்தை திருமணத்தை பற்றி பேசினாலே, அப்பா இப்போ எதுக்கு இதெல்லாம் என்று கோபமாக திட்டி தவிர்ப்பான். ஆனால் இன்றோ பதில் பேச முற்பட்ட ஆகாஷின் கண்களுக்குள் மின்னல் வெட்டியது. அங்கே அந்த இருட்டு அறையில் அசிங்கமான உருவம் என்று அவன் ஒதுக்கிய அந்த பெண்ணின் காவியம் போன்ற காந்த கண்கள் வந்து சென்றன. அந்த பார்வையில் இருந்த ஏதோ ஒன்று அவனை உலுக்கியது. சட்டென்று தனது கையில் வைத்திருந்த கண்ணாடி குவளையை நழுவ விட்டான் ஆகாஷ். அது தரையில் விழுந்த சத்தம் அந்த ஐசியூவின் அமைதியை கலைத்தது. அவனுக்குள்ளேயே 1000 கேள்விகள். எத்தனையோ வசீகரமான பெண்கள் அவனை சுற்றிலும் இருந்தும் அவர்களை துச்சமென நினைத்தவன் அவன். அழகான பெண்களையே எனக்கு பிடிக்காது என்று ஆக்ரோஷமாக சொல்லும் அசுரன் அவன். அப்படிப்பட்டவன் ஒரு அழகற்ற வறுமை கோலத்தில் இருந்த அந்த பெண்ணின் கண்களை ஏன் நினைத்து பார்க்கிறான்? அவனை மயக்கியது அவளது கண்களில் தெரிந்த அந்த தீட்சண்யமா, அல்லது எந்த ஒரு தந்திரமும் தெரியாமல் அவனிடம் மண்டியிட்ட அவளது அந்த தூய்மையான அப்பாவித்தனமா? தன் தந்தையின் உயிருக்காக இரவில் அரக்கனாக மாறி இரத்தம் தேடும் அவன் இன்று ஒரு பெண்ணின் நினைவால் தன் கட்டுப்பாட்டை இழக்கத் தொடங்கினான். அந்த பெண்ணுக்கும் தன் தந்தையின் ஆசைக்கும் ஏதோ ஒரு மர்மமான முடிச்சு இருக்கும் என்பதை அவன் அப்போது அறிந்திருக்கவில்லை. எதுவும் பேசாமல் மனதிற்குள் எழுந்த போராட்டத்தை மறைத்துக்கொண்டு தீவிர சிகிச்சை பிரிவை விட்டு அமைதியாக வெளியே வந்தான் ஆகாஷ். அவன் வெளியே வந்ததும் தளர்ந்த ஒரு முதியவரின் கரங்கள் அவனது கைகளை நன்றியுடன் பற்றி கொண்டன. ரொம்ப நன்றி டாக்டர் தம்பி, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். பெத்த பிள்ளைங்களே என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க, பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பைசா கூட வாங்காமல் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க தம்பி என்று உணர்ச்சி பெருக்கோடு வாழ்த்தினார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு ஆகாஷ் விரக்தியில் ஒரு புன்னகையை உதிர்த்தான். எல்லாரும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தான் வாழ்த்துறாங்க, ஆனால் என் வாழ்க்கை தான் இதுவரைக்கும் நல்லா அமைஞ்சதே இல்லையே என்று அவன் மனசாட்சி கசப்புடன் முணுமுணுத்தது. அப்போது அந்த முதியவர் தனது கையில் வைத்திருந்த ஒரு புத்தகத்தை ஆகாஷின் கைகளில் திணித்தார். தம்பி, நான் ஒரு ரிட்டையர்டு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஒரு சின்ன நன்றி கடனா இந்த புத்தகத்தை வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு மெல்ல நகர்ந்து சென்றார். அவர் சென்றதும் ஏதோ ஒரு ஞாபகம் வந்தவனாய் அந்த புத்தகத்தின் அட்டையை ஆகாஷ் உற்று பார்த்தான். அதில் பிளாக் பியூட்டி என்று மிக அழகாக அச்சிடப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகளை வாசித்த அடுத்த நொடி அவன் இரவில் பார்த்த அந்த பெண்ணின் முகம் மீண்டும் அவனது கண்களில் நிழலாடியது. கருப்பான மேனி, ஆனால் ஈர்க்கும் காந்த கண்கள். அந்த புத்தகத்தில் இருந்த பிளாக் பியூட்டி என்ற வார்த்தை அவளை அவனுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது.
எத்தனையோ அழகான பெண்களை தனது மருத்துவ பயணத்தில் சந்தித்திருந்தாலும் அந்த அழகற்ற உருவத்திற்கு பின்னால் இருந்த மர்மமான கண்களை மீண்டும் ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் வந்தது. நேராக காரை எடுத்துக்கொண்டு அந்த பெண்கள் விடுதிக்கு வந்தான். வேகமாக இறங்கியவன் அங்கிருந்த காப்பாளர் அருகே சென்று ஆவேசமாக, நேற்றுக்கு ராத்திரி நான் இங்கே ஒரு பொண்ணை கொண்டு வந்து விட்டேனே, புவனேஸ்வரி, அவ எங்க என்று கேட்டான். அவன் முகத்தில் இருந்த பதற்றத்தை பார்த்த அந்த நபர், அந்த பொண்ணு இப்போ இங்கே இல்லை சார் என்று இழுத்தார். என்னது, எங்கே இல்லையா? எங்கே போனா? எதுக்காக போனா என்று ஆகாஷ் குரலை உயர்த்தி அழுத்தமாக கேட்டான். நீங்கள் விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு அவசரமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போனா சார் என்று அந்த நபர் சொல்ல ஆகாஷ் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றான். அச்சச்சோ, புவனேஸ்வரி ஆகாஷை போலீஸ்கிட்ட மாட்டிவிட போயிட்டாளோ? அப்போ நம்ம ஹீரோ போலீஸ்கிட்ட மாட்டிக்க போகிறாரா? ஸ்டோரியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.